சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். திருஷ்டாந்தம்தான், திருஷ்டாந்தத்தை வச்சுதான் ஒரு விஷயத்தை உணர்த்த முடிகிறது. இல்லை, பெற்றதை ஏதென்று சொல்வேன். என்ன சொல்லும்? சாதாரணமாகவே சொல்கிறது உண்டு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உதாரணமெல்லாம் உண்டு. அந்த பரம்பொருள் இன்பம் எப்படி இருக்கும், அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். பிரம்மானந்தத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். அவர் எப்படி இருக்கும் அந்த இன்பம் அப்படின்னு யாரோ கேட்குறதுக்கு சொல்கிறார். இந்த பாரு, ஒரு பெரிய பீப்பா, இந்த பீப்பா முழுக்க ரசகுல்லா. ஏன்னா அதுக்கு பெங்காலியில் ரசகுல்லா தான் ஸ்வீட்டு. அது முழுக்க ரசகுல்லா. உன் உடம்பெல்லாம் உனக்கு நாக்கு, ஒன்று அதுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்னார். இவன் கற்பனையே பண்ண முடியாது. அது அவர் கற்பனை முடியாத சொல்கிறார். அப்படி இருக்குது அந்த ஆனந்தம்ங்கிறார். அப்படி சொன்னால் நமக்கு ஒரு நாக்கே நமக்கு படுத்துறது. ஒரு உடம்பெல்லாம் நாக்குங்கிறார். உடம்பெல்லாம் நாக்கு. பீப்பா வேறு ஃபுல்லாக ரசகுல்லா, ஜீராவில் முங்கின்னு இருக்கிற ரசகுல்லா. ஜீராவில் எடுத்ததில்லை. அதில் போட்டிருக்கிற ரசகுல்லாக்குள்ளே உள்ளே போட்டால் எப்படி இருக்கும்னா நம்மளால் அதை சொல்ல முடியும். அப்படி இருக்க ஆனந்தம்னு ஒரு வர்ணனை பண்ணுறார். பெற்றதை ஏதென்று சொல்வேன். ரொம்ப ஆனந்தம். சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. இதன் மூலம் என்ன சொல்லணும்னா, சற்றும் கொஞ்சம் கூட அதை எடுத்து விளக்க முடியல. எப்படி அதை நான் புரிஞ்சுக்கிறதுனா, நீ என்ன மாதிரி குரு சொல்கிற உபதேசத்தெல்லாம் கேளு, அப்போ தான் உனக்கு புரியும். சேரவாரும் ஜெகத்தீரே, அதான் போன வகுப்பில் அதை தான் முடித்தேன். வேகமாக சொல்லி முடிச்சிட்டேன். பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. காகம் உறவு கலந்து உண்ணக் கண்டீர். அகண்டாகார போகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, நாம் இன்புற்றிட எடுத்த தேகம் விழுவதற்கு முன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. தெரிஞ்சுங்கோங்கிறார். எல்லாம் கண்டிப்பாக போக போகிறீங்க. முன்னாடி ஆனந்தத்தை, இப்பேற்பட்ட ஆனந்தத்தை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. சரி, அட்லீஸ்ட் அப்போவா தெரிஞ்சுது. அதுக்கப்புறமாவது மிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதோன்னு. மிஸ் பண்ணிவிட்டேன்னு மிஸ் பண்ணிகிட்டே இருந்தா. மிஸ் பண்ணிவிட்டே வாஸ்தவம் தான், யாரும் இல்லையே சொன்னால் மிஸ் பண்ணிவிட்டு. சரி, இப்போ புத்தி வந்துடுத்தோ இல்லையோ, இனிமேலாம் அது எங்கே இனிமே வரப்போகிறது நமக்கு. அதெல்லாம் அவ்வளோதான். மிஸ் பண்ணது தான் அப்படின்னு. அப்போ மிஸ் தான், போயிட்டு வாங்க, அவ்வளோதான். என்ன சொல்ல முடியாது. இனிமேலாவது புத்தி வந்ததே, இனிமேலாவது வழியை பார்க்கலாமல். அந்த மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டுட்டே லைஃப்பை ஓட்டினா அது இன்னும் ட்ராஜடி ஆகிடும். முந்தியாவது அஜ்ஞானியாக சாகலாம், இப்போ அறகுறை ஞானியாக சாகணும். இது தெரிஞ்சு வச்சுன்னு சாகணும். அதனால் சற்றும் பேசாத காரியம். பேசாத காரியம்னா யாரிடத்திலும் எடுத்து விளக்க முடியாத ஒரு விஷயத்தை. இந்த இடத்துல எல்லாம் இந்த காரியம், அதை வாட்சியார்த்தமெல்லாம் புரியவே புரியாது. இதில் எல்லாத்துக்கும் லட்சியார்த்தம் போடணும். சற்றும் பேசாத காரியம், வாட்சியார்த்தம் என்னது? இப்படி அதில் ஏதாவது சரியாக வருமா பாருங்க. சற்றும் பேசாத காரியம். பேசாத காரியங்கிற வார்த்தையவே கனெக்ட் பண்ண முடியாது. பேசாத காரியமா? என்னது பேசாத காரியம்? பேசாத நிலையா, இது பேசாத தன்மையா, என்னதுன்னு சொல்லுங்க. அப்போ காரியங்கிறத நீங்கள் காரியம், நம்ம சமஸ்கிருத காரியம்லாம் அர்த்தம் பண்ண முடியாது. பேசாத காரியம் பேசினான் தோழினா, எடுத்து விளக்க முடியாத ஒரு விஷயத்தை எனக்கு அவன் விளக்கி சொன்னான். நான் என்னால் அந்த விஷயத்தை எடுத்து விளக்க முடியல. ஆனால் என் குரு இருக்காரு, அவர் அதை விளக்கி சொல்லிவிட்டார். எனக்கு புரிஞ்சு போயிடுது. ஆனால் அது விளக்க முடியாத விஷயத்தை விளக்கினார். அவர் விளக்க முடியாதுன்னு சொல்லியே விளக்கி சொல்லி விளங்க வச்சுட்டார். சித்பவான் சுவாமியோட வார்த்தை, உணர்வு என்கின்ற பொழுதும், அன்பு என்கின்ற பொழுதும், அறிவு என்கின்ற பொழுதும் நமது அனுபவத்துக்கு எட்டுகின்ற ஒன்று உண்டு அப்படின்னார். ரொம்ப அழகான வார்த்தை. அதனால் அது புரியுறது, ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலேன்னு சொல்லி அதை பற்றியே பேசிட்டு இருக்கிற போது அது விளங்குறது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.